ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேத்தோட எபிசோடில் எண்டில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் டேஸில் ப்ராக்டிக்கலில் என்ன பூ யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் எல்லாருமே சொன்ன ஒரே இது செம்பருத்தி பூ தான் இல்லை. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் சங்கு பூ யூஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. அதில் இன்னொரு கமெண்ட்டில் சொன்னாங்க, நாங்கள் எலி, தவளை, இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் ப்ராக்டிக்கலுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சது ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது தான் எனக்குமே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னோட லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, என்னோட அக்கா சயின்ஸ் குரூப்பு. அக்காவுக்கு ப்ராக்டிக்கலுக்கு ஸ்கூலில் சொல்லிட்டாங்க, எல்லாருமே வீட்டில் இருந்து ஒரு எலியை பிடிச்சிட்டு வரணும், அதுவும் நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக எலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்காவும் அம்மா கிட்ட கேட்டா, மிஸ்ஸு சொல்லிட்டாங்க எலியை பிடிச்சிட்டு போகணுன்ட்டு, அதனால எலி வேணும் அப்படின்னு கேட்குறா. எலியா? எலிக்கு எங்கே போகிறது, எலியை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே யோசித்தோம். அப்போ அம்மா தான், நான் ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு எலிப்பொறி அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதையுமே வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு சுட்ட தேங்காய், அந்த ஸ்மெல்லுக்கு எலி வரும்னு சொல்லிட்டு அதையுமே உள்ள சொருகி வச்சுட்டு, இந்த பாக்ஸை எங்கே வைக்கிறது, எலி எங்கே வரும்னு சொல்லி தேடணும். அப்புறம் ஒரு கார்னரில் அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எலி எப்போ வரும், எலி எப்படி அந்த பாக்ஸில் உள்ளே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா தான் திட்டி விட்டாங்க, இங்கே நின்னா எலி வராது, நாளைக்கு காலையில் பார்க்கலான்னு சொல்லி அம்மா திட்டவும் நாங்கள் எல்லாருமே போய் படுத்தாச்சு. அப்புறம் காலையில் ஆனதும் சரியாக விடிய கூட இல்லை, விடியாமல் பாக்ஸை தான் எட்டி பார்த்தோம், எலி மாட்டியிருக்கா இல்லையான்னுட்டு. அப்போது அங்கே எலி இல்லை. ஸோ எங்களுக்கு ஒரே ஏமாற்றமாயிருச்சு. ஆனாலும் அக்கா அதெல்லாம் முடியாது, எலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சாதான் எலி மாட்டலை, இதுக்கப்புறம் நம்ம எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போ தான் தோட்டத்தில் அந்த வேர்க்கடலை போட்டிருந்தோம், அது கடலை நல்லா விளைஞ்சி வர்ற டைமு. ஸோ அங்கே கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பாக்ஸை தோட்டத்தில் கொண்டு போய் வச்சோம். மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே போய் பார்த்தா அங்கே எலி மாட்டியிருக்கு. அந்த எலி உள்ளே மாட்டிக்கிட்டு எந்த பக்கம் போகிறது, வெளியில் எப்படி அலையிறதுன்னு தெரியாமல் அது உள்ள ஒரு பதட்டத்திலே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாக்ஸை அப்படி தூக்குறதுக்கு ஒரு பயம், எலி உள்ளே இருக்குது, எங்கே கையை கடிச்சிரும் அப்படின்ட்டு பயம் வேற. அம்மா தான் அதை எடுத்து அப்புறம் அதை ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி அக்காவுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. அக்கா அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராக்டிக்கல் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அது என்ன ப்ராக்டிக்கல், அப்போ அந்த எலி அந்த தலையை கட் பண்ணி அதில் உள்ள மூளையை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக, எந்த ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் அந்த மூளையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து மிஸ்ஸுக்கிட்ட போய் காட்டணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 மார்க்கு. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எலியெல்லாம் பிடிச்சிட்டு போனோம். நான் இது எதையுமே ட்ரை பண்ணலை, இது எல்லாமே அக்கா ட்ரை பண்ணதுனால இந்த ஒரு மூமெண்ட்டை என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம பவி, திவ்யா அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ப்ராக்டிக்கல் முடித்ததுக்கப்புறம் ஆனுவல் எக்ஸாம் 10th. ஸோ ரொம்பவே பிஸியாக, ரொம்பவே ப்ரிப்பரேஷன் எல்லாம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு, ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. அப்போது கரெக்டாக ஆனுவல் எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி சார் கிளாஸில் அந்த 10th எக்ஸாம் அந்த ப்ரொசீஜர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ பவி என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் தெரியல, அவள் பாட்டுக்கு பெஞ்சில் அந்த பென்சிலை வச்சு அப்படி தட்டிக்கிட்டே இருந்தா. அந்த சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்கவும் சார் டென்ஷன் ஆயிட்டாரு. உடனே, நீ நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது, நீ இப்போவே ஏஞ்சி வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாரு. அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, இல்லை வீட்டில் அவர் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு எப்படி கத்துனாரான்னு தெரியல. பவி அப்படி பண்ணவும் அவருமே பயங்கர டென்ஷனில் கத்திட்டாரு. பவி உடனே கிளாஸுக்கு வெளியில் போய் நின்னா. வெளியே போய் நின்றுட்டு அப்பவும் அவள் என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு என்னைய பிடிச்சிருக்குல்ல, ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தினால, ஸோ அங்கே போய் நின்றுக்கிட்டும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. நானும் அப்படி அவளை பார்த்துட்டே இருந்தேன். சும்மா இருக்க மாட்டியாடி, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணாலே பேசிகிட்டு இருந்தேன். வெளியே போய் நின்னா. அப்பவும் அவளால் அந்த கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல. அந்த ஜன்னல் பக்கத்தில் போயிட்டு அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு அவள் கையால் அந்த ஜன்னலில் தாளம் போட்டுக்கிட்டு இருந்தா. நானும் உள்ளே பார்த்தேன்,
ஏய், இந்த மாதிரி பண்ணாத. கொஞ்ச நேரம் உன் கையையும் காலையும் வச்சுட்டு சும்மா இரு. எதுவும் பண்ணாத. அது கண்ணாடி கிளாஸ் வேற, ஏதாச்சும் ஆகிற போது சும்மா இருன்னு சொல்லிட்டு நானும் இங்கே ஒரு பக்கம் கண்ணாலே முறைக்க. ஆனால் அவள் இதை எதையுமே கேட்குறதா இல்லை. அவள் இஷ்டத்துக்கு அப்படி தாளம் போட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு ஸ்டேஜில் அந்த கிளாஸு அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததில் அவளோட கையில், இடது கையில் ஒரு கண்ணாடி பீஸு அப்படியே வெட்டி விட்டுருச்சு. அப்படி வெட்டுறதுக்குள்ள அவள் கையில் இருந்து அவ்வளோ ரத்தம் வித்தின் செகண்டில் அப்படி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதை பார்த்து என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அப்படி, எனக்கு ஒரு பக்கம் மயக்கம். அவள் கையில் அவ்வளோ ரத்தம் அப்படி வலியுது அப்படி அந்த ரத்தம். அதை பார்த்த உடனே நான் என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன். எனக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறது? அவள் கையில் ரத்தத்தை பார்த்ததும் எனக்கு எதுவுமே தோணலை. என்னால் எதையுமே பண்ண முடியல, யோசிக்க முடியல. உடனே கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஓடி போனாங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் டீச்சர்ஸு, மிஸ் எல்லாருமே ஓடி வந்து அவளை உடனே பார்த்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அது முடியலை. கையில் அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. இடது கையில் கட் பண்ணதில் அவளோட அந்த நரம்பே கட் ஆயிருச்சு. கையில் அவ்வளோ நீளத்துக்கு கிழிச்சி வச்சுருந்தது அந்த கண்ணாடி. அப்படி ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கோ அதை பார்க்குற தைரியமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அவள் பக்கத்தில் போயிட்டு அவளோட கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்னடி இப்படி அடிபட்டிருக்கு, நீ சொல்கிற எதையாச்சும் கேட்குறியான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி அழுக. நான் அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியாமல் எனக்கு அப்போ அழுக தான் வந்துச்சு. அப்படி அழுதுகிட்டு இருக்கவும் அவள் அப்பவும் சொன்னான், ஏ திவி, இங்கே பாரு, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நான் செத்துற மாட்டேன். உன்னை இன்னுமே நிறைய டார்ச்சர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் சாக மாட்டேன். நீ அதை நினச்செல்லாம் பயப்படாத, நான் இன்னும் ஒன்று அதிகமாகவே டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் என்ன நார்மல் ஆக்குறதுக்காக அவள் அப்படி பேசிக்கிட்டே இருந்தா. இங்கே இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரை ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இம்மிடியேட்டாக ஒன்று ஒன்றா பண்ணாங்க. அவளுக்கு ரத்தம் அதிகமாக கொட்ட அவளால் ஸ்டேபிளாக இருக்க முடியல. அப்படியே அவள் அந்த இடத்துல மயங்கிட்டா. அப்போ கரெக்டாக ஆம்புலன்ஸும் கால் பண்ணதும் வந்துச்சு. மிஸ்ஸு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஏறினாங்க. உடனே மிஸ்ஸு, திவ்யா நீ வான்னு சொல்லிட்டு என்னையுமே கூப்பிட்டாங்க. நானுமே ஆம்புலன்ஸில் ஏறி போனேன். பவி அப்படி மயக்கத்திலே அப்படி இருந்தா. உடனே ஆம்புலன்ஸில் ஏறினதும் அங்கே இருக்கிற நர்ஸு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரத்தம் அதிகமாக கொட்டுது, அவங்க மயங்கிடக்கூடாது, ஸோ ஏதாச்சும் பேசுங்க, தூங்க விடாதீங்க, ப்ளீடிங்கு அதிகமாக இருக்குது, இந்த நரம்புமே கட்டாக இருக்குது, கொஞ்சம் பேசுங்க, அவங்கள தூங்க விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பேச தெரியலை. நான் ஏதோ பேசினேன். நீ நதியை கூட பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒன்று அவள் கூட இருக்க, இல்லைன்னா ஃப்ரெண்டு கூட இருக்க, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச எனக்கு தூக்கம் வருது, ஒரு மாதிரியாக இருக்குது, என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ சொன்னான். எனக்கு அப்போ என்ன பண்ண எதுவுமே தெரியலை. அவள் அப்படியே அந்த மயக்கத்தில் ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருந்தா. எப்படியோ சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அப்போவும் அங்கே இருக்கிற டாக்டர் அதே தான் சொன்னாங்க, காயம் ரொம்ப அதிகமாகவே பட்டிருக்கு, நரம்பு கட்டாயம் இருக்குது, ஸ்டிச்சஸ் போடணும், அவங்க தூங்கக்கூடாது, அவங்கள தூங்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை நீங்கள் பண்ண முடியுமா, உங்களில் யார் அதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டாக்டருமே கேட்டார். நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல், நான் இருக்கேன், அவளை நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே டீச்சரும், திவ்யா நீ சொல்கிறதும் சரிதான், நீ அவளை கூடவே இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லாருமே அங்கேருந்து வெளியில் போக சொன்னாங்க. நான், டாக்டர், 2 நர்ஸு, இவங்க எல்லாருமே தான் அந்த ரூம்லேயுமே இருக்கும். டாக்டர் அவங்க ஸ்டிச்சஸ் போட ஆரம்பித்தாங்க. என்ன பேச சொன்னாங்க. அவங்கள தூங்க விடாமல் ஏதோ நீங்கள் ஒன்று பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு என்ன பேச எதுவுமே தெரியல. நானா ஏதோ பேசினேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு நீ வேணும்,
நான் சொல்றத நீ எப்பவாச்சும் கேட்குறியா? நான் எவ்வளவோ உன்கிட்ட எடுத்து சொன்னேன், அதை தட்டாதன்னு சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்லைல்ல. அது ஏற்கனவே கீறல் விட்டு உடஞ்சிருந்துச்சு, அது உனக்கு தெரியல. அதனால தான் நான் அதை தட்டாதன்னு சொல்லிட்டு உன்கிட்ட அத்தனை தடவை சொன்னேன். நீ நான் சொல்றது என்னைக்காச்சும் கேட்குறியா? ஏன் எதையுமே கேட்க மாட்டேங்கிற? அப்புறம் எதுக்காக நீ என்னை இப்படி சாகடிக்கிற? ஒன்று நதியா கூட பேசுற, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஓடிடுற. என்கிட்ட எப்போவாச்சும் பேசுறியா? எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே லைஃப் லாங் எனக்கு நீ வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன், ஒரு கேரிங் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆமாம், நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் இந்த லைஃப்பை உன் கூட வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொன்னேன். ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன், எதுவுமே தெரியாது. அப்போ நான் சொன்னதை கேட்டு அந்த டாக்டர் என்னை திரும்பி பார்த்தாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அவங்க பார்வை எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு நர்ஸு அவங்க மட்டும் சொன்னாங்க, நீ பேசு, இங்கே யார் இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிற எதையுமே நீ பார்க்காத, இந்த ரூமில் நீ மட்டும்தான் இருக்க, ஓகேவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உனக்கு என்ன பேசணுமோ நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு ஆள் தான் என்ன அன்னைக்கு அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு என்னை மறுபடியுமே பேச சொன்னாங்க. மறுபடியுமே சொன்னேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். எப்போ தெரியுமா? நான் உன்னை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் 6th ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போ நீ ஒரு கேங்காக நின்னீங்க. அதில் நீ மட்டும் என் கண்ணுக்கு தனியாக தெரிஞ்ச ஒரு ரவுடி மாதிரி, கையில் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு சுற்றி விட்டுக்கிட்டு வாயில் பூமரை போட்டு மென்னுக்கிட்டு என்னை ரேகிங் பண்ணீங்க. அப்போ இருந்த உங்ககிட்ட அந்த திமிரு, அந்த ஸ்டைலு, அது எனக்கு ஏனோ பிடிச்சிருந்துச்சு. நீ என்னை ஒவ்வொரு டைம் ரேகிங் பண்ணும்போதும் உங்ககிட்ட எரிச்சலான மாதிரி காமிச்சனே தவிர எனக்கு உள்ளுக்குள்ள அது இன்னுமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. உன்னை தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் உன்னை ஃபேஸ் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு பயமாக இருந்துச்சு. பயம் அது ஏன் வருது, எதுக்கு வருது எதுவுமே தெரியலை. ஆனால் எனக்கு உன்னை பார்த்த பயம். அதே சமயம் உன் கூட பேசணும் அப்படின்னுலாம் நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இது எதுவுமே உனக்கு தெரியாதுடி. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் அது உனக்கு தெரியுமா இல்லையான்னே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்குறதுக்காகத்தான் ஸ்கூலுக்கு வரேன். நீ என்னெல்லாம் பண்ணுற, உன் சேட்டையோ அத்தனையும் நான் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி பேசுறது, நடந்துக்கிறது, உன்னோட பிஹேவியர் அத்தனையும் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு 6வது படிக்கும்போதில் ஆரம்பித்து இப்போ 10வது படிக்கும்போது வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். பேசினேன். என் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, நான் அவகிட்ட என்னெல்லாம் பேசணும், என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சனோ அது வரைக்கும் தைரியம் இல்லாமல் இருந்தேன். எல்லாமே சொன்னேன். நான் சொல்கிற எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தவ திடீர்னு அப்படி கண்ணை மூட போகவும் நான் டக்குன்னு அடிச்சிட்டேன். நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், தூங்குற அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் பேசினேன். அப்போ பவி ஏதோ சொல்ல வந்தா. எனக்கு அவள் என்ன சொல்ல வர்றா அப்படின்னு தெரியல. ஆனால் பயம். அதை டாக்டர் பார்த்துட்டு அவருமே இன்னும் பேசினாரு. சொல்லுங்க, நீங்கள் என்ன பேச வர்றீங்க சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிறத சொல்லு, பேசுன்னு சொல்லி அவருமே சொன்னார். அவங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு கேட்டுச்சுல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவருமே அவளை தூங்க விடாம அப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தான் இங்க அப்படி ஒரு பயம். அப்படியே ஒரு வழியா அவளுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டு விட்டாங்க. மொத்தம் 13 தையல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க எல்லாமே ஓகே, தையலுமே போட்டாச்சு,
அவங்க இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கையில் அடிபட்டிருக்குல்ல, ஸோ பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம், நல்லா தூங்குவாங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க. அது வரைக்கும் நல்லாவே தூங்கட்டும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருமே அங்கேருந்து போனாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமே நிம்மதியாக இருந்துச்சு. அந்த ரூமில் இருந்து வெளியில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பயத்தோட அவளுக்கு என்னாச்சோ, அவள் எப்போ கண்ணை முழிப்பா, என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த நர்ஸு அக்கா அவங்க என்கிட்ட வந்து பேசுனாங்க. நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் 10th படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். நான் லவ்னு சொல்லவும் ஏன் என்னை எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தீங்க? ஏன் லவ் பண்ணக்கூடாதா? லவ் பண்ணுறது தப்பா? ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறது தப்பான்னு சொல்லி நான் அப்போ அந்த அக்கா கிட்ட கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை, லவ்னா லவ் தான், பாய்ஸ் மேலே தான் லவ் வரணும் அப்படின்னுலாம் எதுவுமே கிடையாது, அது தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீ உங்கள் ஸ்கூலில் கோ எஜுகேஷனா இல்லைன்னா கேர்ள்ஸ் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் சொன்னேன், பாய் அண்ட் கேர்ள் 2 பேருமே தான், நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க மறுபடியும் கேட்டாங்க, அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த ஒரு கேலை மட்டும் உனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் யோசித்தேன், எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் 6th ஸ்டாண்டர்டில் நான் அவளை பார்த்தேன். எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. அது ஏன் எதுக்கு அப்படின்னு எனக்கு காரணம்லாம் சொல்ல தெரியாது. அப்போ மறுபடியும் அக்கா, பவி ஓகே தானே, அவள் நல்லா இருக்கால்ல, அவளுக்கு எப்போ சரியாகும், அவள் சரியாகிடுவாளா, எப்போ கண்ணு முழிப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க, உன்னோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே இல்லை, சாரி உன்னோட லவ்வருக்கு எதுவுமே இல்லை, அவள் நல்லா இருக்கா, சீக்கிரமே சரியாகிடுவா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த லவ்வர் அப்படின்னு சொல்லவும் நான் அப்படி சிரிச்சிட்டேன். அப்போ அவங்க கேட்டாங்க, அது என்ன லவ்வருன்னு சொன்னதும் அவன் ஃபேஸில் அப்படி ஒரு சிரிப்பு, அது என்ன அப்படின்ட்டு என்னையுமே கிண்டல் பண்ணிட்டு, இங்கே பாருமா, லவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அந்த லவ்வை காப்பாற்றி அந்த லவ்வை ஃபேஸ் பண்ணுறது அது கஷ்டம், கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். அந்த லவ்வை தாண்டி 2 பேருமே இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி 2 பேருமே ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாமே ஈஸி கிடையாது. நீங்கள் 2 பேரும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றா இருங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், ஏங்கா நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் லவ் பண்ணுறோம், இப்போவும் பண்ணுறோம், எப்போவும் பண்ணுறோம், நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒன்றா இருக்கோம், ஆனால் என்னோட ஃபேமிலி எங்கள் கூட பேசுகிறது கிடையாது. ஒரு விஷயம் கிடைக்கணும்னா இன்னொரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அவள் கூட ஒரு வாழ்க்கை அது வேணும்னு நினச்சேன். ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு எல்லா ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணி இப்போ நாங்கள் 2 பேருமே ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. நான் இன்னுமே யோசிக்க ஆரம்பித்தேன், ஏன் இந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணால் மட்டும்தான் காதலா, அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன் இதை மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள அப்படி 1000 யோசனைகள். இதுக்கிடையில் நான் பவிக்கிட்ட வேறு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். அவள் என்ன சொல்ல போகிறாளோ, அவள் என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்ட்டு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இது எல்லாத்தையும் தாண்டி அவள் நல்லா இருந்தால் போதும், அவள் கண்ணை முழிச்சு வந்தால் போதும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 hours ஆச்சு. நான் அப்படி யோசனையிலே அந்த 3 மணி நேரமும் போச்சு. பவி அப்படி கண்ணை முழிச்சு பார்த்தா, நானும் உடனே பக்கத்தில் போயிட்டு பார்த்தேன். பவி மெதுவாக கண்ணை திறந்து அப்படி எட்டி பார்த்தா. நான் உடனே, பவி எல்லாம் ஓகேவாடா, உனக்கு ஏதாச்சும் வலிக்குதா, எல்லாம் ஓகேவான்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன். இந்த கை மட்டும்
வலிக்குது அப்படின்னுட்டு மெதுவாக சொன்னான். நான் உடனே பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்கடா, சரியாயிரும், சரியா, சீக்கிரமே இது எல்லாமே சரியாயிரும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி ஆறுதலாக அவள் கையையும் அப்படி தடவி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவளை பார்க்குறதுக்கு டீச்சர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்தாங்க. டீச்சர் பவியை இன்னுமே திட்டுறாங்க. ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியா, சேட்டை பிடிச்சவளே, ஒரு கரையில் இருக்கியா, இப்போ பாரு நாங்கள் எல்லாருமே எவ்வளோ பயந்துட்டோம், என்னை இப்படி பயமுடுத்திட்டியன்னு சொல்லிட்டு டீச்சருமே திட்டினாங்க. இங்கே நடந்த விஷயம் எதுவுமே அவங்க அக்காவுக்கு தெரியாது. அவங்க அக்கா கிட்ட சொல்லவே இல்லை. பவி சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். ஒரு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல்லே வச்சுருந்தாங்க. காயம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்க அக்கா கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அவளை வீட்டில் தனியாகவும் விட முடியாது, கையில் அடிபட்டிருக்கு. ஸோ அவளை பார்த்துக்கிறதுக்காக யாராவது வேணும்னு சொல்லிட்டு உடனே நான் அவங்க அக்காவுக்குமே இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க அக்கா அழுத்துக்கிட்டே வந்தாங்க. வந்து பயங்கரமாக திட்டினாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அது எப்படி என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, எப்படி இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினாங்க. என்னை பார்த்து இன்னுமே திட்டினாங்க. ஏன் தேவி, நீ கூட இதெல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டல்ல, என்கிட்ட இது எதையுமே சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல, மட்டும் ஏதாச்சும் நடந்திருந்தா, ஏதாட்டும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு அழுதாங்க. அப்போ தெரிஞ்சது அவங்க தங்கச்சி மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம், அவங்க எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போ தான் டீச்சருமே சொன்னாங்க, நீங்கள் திவ்யாவை திட்டாதீங்க, அவள் இல்லைன்னா எங்கள் பவி இல்லை, அவள் தான் பவியை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா, நீங்கள் அவளை திட்டாதீங்க, அவளுக்கு நன்றி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு டீச்சர் அவங்க அக்கா கிட்ட சொல்ல, அப்பவும் அவங்க அக்கா திட்ட தான் செஞ்சாங்க. அவளுக்கு என்ன சின்ன காயமாக போட்டு இருக்கு, 13 தையல் போடுற அளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் எப்படி அதை என்கிட்ட இருந்து மறைக்கலாம்? எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்னோட உலகமே அவள் தான், என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அது அவள் தான், அவளுக்கு அப்புறம்தான் இது எல்லாமே. அவள் இல்லைன்னா நானுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அவ்வளோ பேசினாங்க. அழுதுகிட்டே பயங்கரமாக கத்துனாங்க. அப்போ தான் எனக்குமே புரிஞ்சுது, இது அக்கா தங்கச்சி அந்த உறவெல்லாம் இல்லை, அக்கான்னா அம்மா மாதிரி. அதனால தான் பவி இன்னும் வரைக்கும் அவங்க அம்மா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்க அக்கா அந்தளவுக்கு அவளை நல்லா பார்த்துருக்காங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ சொன்னேன், அக்கா பவி தான் இதை எதையுமே சொல்ல வேணான்னு சொன்னான், அது தெரிஞ்சா நீங்கள் இன்னுமே கஷ்டப்படுவீங்க, நீங்கள் கஷ்டப்படுறத அவளால் ஏற்றுக்க முடியாது, ஸோ அதுக்காகத்தான் சொல்லலைன்னு சொல்லிட்டு நானுமே எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க அக்கா கேட்கவே இல்லை, இன்னுமே அழுதாங்க. இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதாங்க. என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுதாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. நானுமே சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட்டு அவங்க என் உலகமே அவள் தான் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அக்கா பவியை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு தான் என்ன பண்ணன்னு தெரியலை. அப்படி பவி நினப்பிலே சுற்றிக்கிட்டே இருந்தேன். நம்ம லவ்னு சொல்லியிருக்கோம், ஆனால் நம்ம லவ்னி வேற சொல்லிட்டோம். அவள் என்ன நினச்சாலோ என்ன சொல்ல போகிறாளோ எதுவுமே தெரியலை. அவளை பார்க்க போகலாமா வேண்டாமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி அவள் நினப்பிலே சுற்றிக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் யோசிக்க முடியலை. ஸ்கூலுக்கு வந்தாலும் நார்மலாக இருக்க முடியலை. எங்கே பார்த்தாலும் அவன் ஞாபகம், அவள் இருக்கிற மாதிரியே தெரியுது. அவளை எப்போ பார்ப்போம், அவள் எப்போ மறுபடி ஸ்கூலுக்கு வருவா, எப்போ இது எல்லாமே பழையபடி மாறும் அப்படின்னு எனக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி அவன் நினப்பிலே சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஓகே, இன்னைக்கு இந்த எபிசோடை இதோட முடிக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஏன் வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகுது, ஏன் லேட் பண்ணுறீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டுமே நிறைய வருது. நான் இந்த ரெண்டு நாளாக காலேஜுக்கு போயிட்டேன்.
ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி இந்த ஒர்க்கு ஒரு பக்கம் எனக்கு போயிட்டுருக்கு. சீரீஸை பார்க்கறதுக்கு தான் டைம் இல்லை. ஸோ நாளைக்கு பாய்சனஸ் லவ் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், கோச்சிக்காதீங்க. சரியா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.